நின்ற கோலத்துல லக்ஷ்மி, சாந்தமான நரசிம்மர், சந்திர விமானம். முதல்ல இந்த அதிசய கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. தாளக்கரை நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல அவினாசி போற வழியில தான் இந்த தாளக்கரை இருக்கு. இங்க இருக்கிற நரசிம்மர் இருக்காரே, நம்ம புராணங்களை கேட்கிற மாதிரி பயங்கர உக்கிரமானவர் கிடையாது. ரொம்பவே அமைதியான சாந்தமான மூர்த்தியா பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அந்த ஆக்ரோஷமான ரூபத்துக்கும் இந்த சாந்தமான ரூபத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நரசிம்மர் இவ்வளவு அமைதியா இருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அதை விட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த கோயில்ல இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற சுவாமியோட அந்த அரிய நின்ற திருக்கோலம். இரணியனை வதம் செஞ்சப்புறம் நரசிம்மரோட கோபம் கட்டுக்கடங்காம இருந்துச்சு. அப்போ மகாலட்சுமி தேவி தான் அவர் பக்கத்துல வந்து அவரை சாந்தப்படுத்தினாங்க. பொதுவா எல்லா நரசிம்மர் கோயில்கள்லயும் லட்சுமி தேவி அவரோட மடியில உட்கார்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த தாளக்கரையில மட்டும்தான் லட்சுமி தேவி நரசிம்மருக்கு இடது பக்கத்துல தனியா நின்ற கோலத்துல காட்சி தராங்க. இது எவ்வளவு பெரிய அரிதான விஷயம் தெரியுமா? சுவாமியோட இந்த அரிய கோலம் மட்டும் ஸ்பெஷல் இல்ல, கருவறைக்கு மேல இருக்கிற அந்த விமானம், அதாவது தங்கையான மகாலட்சுமிக்காக சந்திரனே இங்க விமானமா இருந்து அவங்களையும் நரசிம்மரையும் பாதுகாக்கிறாராம். நினைச்சு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு. இதனாலேயே இந்த கோயிலோட ஆன்மீக சக்தி இன்னும் அதிகமாகுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பூலோகத்திலேயே நரசிம்மர் வழிபாடு முதல்ல இங்கதான் ஆரம்பிச்சதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இங்க இருக்கிற மூலவர ஆதிமூர்த்தி, அதாவது முதல் தெய்வம்னு கூட சொல்றாங்க. சர்ப்ப விநாயகர் இதுவும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான காட்சி. சாதாரணமாயா சிவன் கோயில்கள்ல தான் பாம்புக்கும் விநாயகருக்கும் தொடர்பு இருக்கும். ஆனா இது ஒரு பெருமாள் கோயில். இங்க ஆதிசேஷனே விநாயகருக்கு கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது உண்மையிலே ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இப்படிப்பட்ட தனித்துவமான தெய்வங்கள் இருக்கிறதால சில குறிப்பிட்ட தோஷங்கள் இங்க வந்தா சரியாகும்னு பக்தர்கள் ரொம்ப நம்புறாங்க. குறிப்பா ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், அப்புறம் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட புத்திர தோஷங்கள் எல்லாம் இங்க நிவர்த்தி ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம் மாதிரி பிரச்சனைகள் இருந்தா சுவாமிக்கு திருமஞ்சனம் செஞ்சு வேண்டிக்கிறாங்க. வாழ்க்கையில பொதுவா தடைகள் வந்தா மஞ்சள் காப்பும், ரொம்ப நாளா மனசுல இருக்கிற ஆசைகள் நிறைவேறணும்னா சந்தன காப்பும் சாத்தி வழிபடுறாங்க. இங்க வந்து வழிபடுறதுனால கிடைக்கிற முக்கியமான பலன்கள் இதுதான் சொல்றாங்க. குடும்பத்துல ஐஸ்வர்யம் பெருகும், கடன் தொல்லைகள் நீங்கும். எல்லாத்துக்கும் மேல இங்க நரசிம்மரே சாந்த சுரூபியா இருக்கிறதால நம்ம மனசுல இருக்கிற கோபம் குறைஞ்சு ஒரு மன அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கடைசியா ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இங்க பிரசாதமா எலுமிச்சையும் துளசியும் தராங்க. அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சு மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற நியாயமான காரியங்கள் கண்டிப்பா நடக்கணும் பக்தர்கள் ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அப்பப்பா, உக்கிரமான நரசிம்மர் அமைதியா அருள் பாலிக்கிற ஒரு இடம். அவருக்காகவே லட்சுமி தேவி நின்ற கோலத்துல காட்சி தர்ற ஒரு அதிசயம். இந்த தாளக்கரை கோயில் நிஜமாவே ஒரு தெய்வீக புதிர் தான் இல்லையா?